வாணியம்பாடி அருகே மது போதையில் வெல்டிங் கடையில் பணியாற்றும் தொழிலாளி வெட்டி கொலை செய்து தப்பி ஓடிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த துறிஞ்சிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் 38 வயதான வெல்டிங் தொழிலாளி சுரேஷ். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இவர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சாலையில் இறந்து கிடப்பதாக அவ்வழியாக சென்றவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுரேஷ் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இரவு சுரேஷ் துறிஞ்சிக்குப்பம் சுடுகாட்டு வழியாக சென்றபோது அங்கே மது போதையில் இருந்த சிலர் சுரேஷுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் வாக்குவாதம் முற்றியதில் அந்த நபர்கள் சுரேஷை தாக்கியுள்ளனர். பின்னர் சுரேஷ் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் அவரை அந்த கும்பல் விரட்டி கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த வழக்கு சம்பந்தமாக ஆலங்காயம் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்தில் நேரில் சென்று கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தினர். கொலை செய்யப்பட்ட சுரேஷின் செல்போனை ஆய்வு செய்த போது அதில் இறுதியாக வந்த அழைப்பு எண்களை வைத்து விசாரணை செய்த போது வீட்டில் இருந்த சுரேஷை போன் செய்து வரவழைத்து கொலை செய்துவிட்டு ஒரு கும்பல் தப்பி சென்றது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு மோப்பநாய் உதவியுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர்.